இந்த வீடியோ ஆழ்மனதின் மாயவலை பார்ட் 1 அப்படின்ற ஒரு வீடியோவுடைய தொடர்ச்சி. அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்மளோட கான்ஷியஸ் நம்மளோட பேட்டர்னில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க விடாமல் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக இருக்கிற நண்பர்கள் மற்றும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கை முறைன்னு சொல்லியிருந்தேன். ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் ஆழ்மனதோட ஒரு பேட்டர்னில் மாட்டிக்கிட்டீங்க. அதாவது ஆழ்மனது நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் அதோட கட்டளைகளுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே இது எதனால் அப்படின்னு ஒரு 2 காரணம் சொல்லியிருந்தேன். இதுக்கு 3வது காரணம் என்னோட அன்றாட தேவைகள். அதாவது எனக்கு கிடைக்கிற உணவு, நான் இருக்கிற வீடு, எனக்கு தேவையான ஒரு அளவான பணம் அப்படின்றது எனக்கு ஈஸியாக கிடச்சிருது. இதுக்கு மேலே நான் ஏன் பெரிய முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உங்கள் கான்ஷியஸ் உங்களை எந்த ஒரு புது வேலையும் செய்ய விடுறதில்ல. என்னதான் நமக்கு நிறைய முயற்சிகள் இருக்குது, எனக்கு விட நம்பிக்கை இருக்குது, எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் அப்ரோச் பண்ணணும், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறவங்க கூட இந்த காரணங்களால் எந்த ஒரு முயற்சியும் உடனே செய்யாமல் தள்ளி போடுற பழக்கம் நீங்கள் பார்க்க முடியும். நிறையா பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, நான் 6 வருஷம் 5 வருஷமாக கூட ட்ரை பண்ணுறேன், என்னால் இதை பாஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் உங்களுடைய அன்றாட தேவைகள் ரொம்ப ஈஸியாக பூர்த்தி ஆயிடுது. நான் எதுக்கு கஷ்டப்படணும், நான் பொறுமையாக படித்து நான் பாஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ரொம்ப நிறையா விஷயங்களை தள்ளி போடுறீங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் படிக்க நேரம் இருந்தால் கூட நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் படிக்கிறத மட்டுமே பண்ணால் கூட அந்த 1 வருஷத்துக்கான முயற்சியை அந்த எக்ஸாமுக்காக கொடுக்காம வெறும் கடைசி 3 மாதத்தில் படித்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே இருக்கும். இது கண்டிப்பாக இந்த முயற்சியை ஒரு 3-4 வருஷம் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களோட அன்றாட தேவைகள் அப்படின்றது பேரண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு மணி சோர்ஸ் மூலமாகவே பூர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது எனக்கு தேவை இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னா கான்ஷியஸ் கண்டிப்பாக உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாது. ஏன்னா 1 வருஷமாக இந்த பேட்டர்னில் மாட்டிக்கிறீங்க, 2 வருஷமாக இந்த பேட்டர்னில் மாட்டிக்கிறீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் புதுசாக ஒரு செயலை உள்ளே கொண்டு வந்து புது முயற்சி எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஏதாவது ஒரு சில மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கும்போது இது பண்ணலாம் அது பண்ணலாம் 2 நாள் தோணும், ஆனாலும் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யவே மாட்டீங்க. எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் கான்ஷியஸ் புது விஷயங்களை அலோவ் பண்ணுறதில்ல. அப்படியே வந்தாலும் அந்த முயற்சி நீங்கள் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத உங்கள் கான்ஷியஸ் நம்புது. சரி, இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம பேசின 3 விஷயங்கள், அதாவது பழைய வீடியோவில் 2 விஷயம் சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த விஷயங்களுக்கு உண்டான மாற்றங்களை அதிகப்படியாக திணிக்கிறது தான். நான் என்றைக்குமே கான்ஷியஸ் லெவல் சேஞ்சஸ் பற்றி பேசும்போது நம்ம உடனடியாக நாளைக்கே நம்ம மாற்ற முடியாது. என்ன எஃபர்ட் போட்டாலும் நம்ம கான்ஷியஸ் சொல்கிறத கேட்காதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு நீங்கள் சில லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்களை உங்கள் கான்ஷியஸுக்கு காட்டும்போது, அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு பேசியிருப்போம். இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது இந்த பேட்டர்னுக்குள்ள நான் மாட்டிட்டேன், வெளியே வரவே எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே இந்த மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக எழுத முடியுமா? எழுத முடியாது. நிறைய பேர் இந்த முயற்சியை செஞ்சு பாதியில் விடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி என் லைஃப் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, போதுன்ற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். ஏன் நான் புது முயற்சிகள் எடுக்கலை அப்படின்னு கேட்டால், புது முயற்சிகள் எடுக்கலாம், பட் இப்போ வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் நான் சந்தோஷமாக நிம்மதியாக என்ன லைஃபோ அதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போது நீங்கள் என்ன தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி பெர்மனெண்ட்டாக சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னாலும் அந்த இனிஷியல் ஸ்டார்ட்ன்றது இந்த மாதிரி பேட்டர்னில் மாட்டிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், வேறு வழி இல்லை. இந்த விஷயங்களை எப்படி உங்கள் கான்ஷியஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதான் கரெக்ட்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதோ அதே அளவுக்கு இது சரியில்லை அப்படின்றத நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் மூலமாக தான் சால்வ் பண்ண முடியும். இது ஒரு வகையில் உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் எண்ணங்களை வற்புறுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். முதல் நம்ம பேசின அந்த விஷயம், அதாவது உங்கள் நண்பர்கள். இப்போதைக்கு என் லைஃப்பில் டாப் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது நான் தொடர்ந்து என் விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன், அவங்க கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லை அடிக்கடி நான் பேசுவேன் அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள் ஒரு 3 அல்லது 4 பேர் இருக்காங்கன்னா அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட இருக்கிற அந்த தொடர்பை 100%லேருந்து 10% குறைச்சே ஆகணும். இது படிப்படியாக குறைக்கணுமான்னு கேட்டால், நான் இப்போ சொல்கிற இந்த 3 விஷயங்களுமே இன்ஸ்டண்ட்டாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமோ இல்லை இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயோ இதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய முழுமையான அர்த்தம் உங்கள் கான்ஷியஸ்க்கு போய் சேரும். இதை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இந்த வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஸோ இந்த நண்பர்களுடைய கான்டாக்டை ஒரு 100லேருந்து 10% கொண்டு வரணும். அந்த 10% என்னென்னா, நீங்கள் ஹாய் பாய் சொல்லிட்டு குட் மார்னிங் குட் ஈவினிங்கோடு நிறுத்திட்டா பெட்டர். ஏன்னா
ஏன்னா ஒருத்தரை வந்து லைஃப்லேருந்து அப்படியே ஒதுக்க முடியாது. ஆனால் உண்மை சொல்லணும்னா நீங்கள் அப்படி ஒதுக்குனீங்கன்னா அவங்களும் முன்னேறுவாங்க, நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து இன்னும் பெட்டரான சுச்சுவேஷன் போக முடியும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிற நண்பர்கள், அதாவது இன்றைக்கி ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் ஏன் தொடர்ந்து என் கூட லைஃப் லாங் வர முடியல? இப்போ நம்மக்கிட்ட எல்லா மீடியா இருக்குது, பேசுகிறோம், அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, ஏன் நம்ம தொடர்ந்து முதல் மாதிரி பேசுறது இல்லைன்னு கேட்டால், கான்ஷியஸ் உங்களுக்கு தேவையான நண்பர்களை சேர்க்கும்போது அதோடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற விஷயங்கள், உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட மனநிலை, இதை ஒத்த ஒரு 3-4 பேரை மட்டும்தான் அவங்க கூட சேர்த்துக்கும். நீங்கள்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே வைப்ரேஷன் இருப்பீங்க, ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருப்பீங்க. காரணம், நான் செய்கிற தவிர இன்னொருத்தன் வந்து ஆமாம் என் லைஃபே இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட 4 பேர் வேணும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து சேர்த்துட்டே வரும். அப்போது எனக்கு அடுத்த லெவல் போகணுன்னா இப்போ இருக்கிற அந்த கரண்ட் வைப்ரேஷன் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த வகையிலையும் உதவ மாட்டாங்க. அதனால் என்னுடைய நிலையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு புது நண்பர்கள் தேடணும். ஆனால் இப்போதைக்கு இந்த சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நண்பர்கள் வட்டத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்து உங்கள் லைஃப்க்கு என்ன தேவையோ அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கான்ஷியஸ் பேட்டர்ன்லேருந்து நீங்கள் வெளியே தப்பிக்கிறதுக்கான முதல் விஷயம். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கஷ்டமாக தெரியலாம். ஆனால் இதை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்கள் கான்ஷியஸை இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷாக் கொடுத்து ஷிஃப்ட் பண்ண முடியும். அடுத்தது, உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க. அந்த ரொட்டீன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், நான் இங்கே போகணும், இங்கே வரணும், இந்த மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் வச்சுருப்பீங்க. அந்த ரொட்டீனை புதுசாக மாற்ற ஆரம்பிங்க. உங்களுக்கான ஒரு புது ஸ்கெடியூல் போட ஆரம்பிங்க. ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, இனி 4 மணிக்கு எந்திரிங்க. எந்த ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் பண்ணுவீங்களோ அந்த நேரத்தை மாற்றிக்கிட்டு, இல்லை அந்த நேரத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு உங்களோட முயற்சிகளை பழைய ஸ்கெடியூலில் இருந்து புது ஸ்கெடியூலுக்கு மாற்றுங்க. அதாவது நான் ஒரு நாளில் செய்கிற வேலைகளை மாற்றும் போது நமக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகிறதா அவங்க கான்ஷியஸ் நம்ப ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு ஹேபிட் உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கான பிளான்ஸ்லாம் வச்சுருந்துருப்பீங்க, பண்ணியிருக்க முடியாது. இனிமேல் ஒரு புது ஹேபிட்டை உள்ளே கொண்டு வந்து அதை முயற்சி பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை வெளியே எங்கேயாவது டெய்லியும் போவீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுற அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த வழி இருக்கு இல்லையா, அதை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். நான் சும்மா இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு டைம் பாஸ் வச்சுருக்கேன், அந்த டைம் பாஸ் வந்து எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களை இப்போது லைஃப்லேருந்து அப்படியே ஜீரோ பண்ணுறது தான் என்ன கேட்டால் சரி. அது ஒரு சிம்பிள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு கேமிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு படம் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெப் சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், யூடியூபாக இருந்தாலும் சரி, அதை இன்னையோட ஜீரோ பண்ண ஆரம்பிங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கான்ஷியஸ்க்கு பொறுத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். உங்களுக்கே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. நிறைய பேர் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இந்நேரம் வீடியோ க்ளோஸ் பண்ண கூட யோசிச்சிருப்பீங்க. உண்மை என்னென்னா, இந்த பேட்டர்ன் உங்களுக்கு அமைஞ்சதுக்கு நீங்கள் காரணம் இல்லை. தொடர்ந்து ஒரு 5 நாள், 10 நாள், 1 மாதம் ஒரு விஷயத்தை நம்ம தொடரும்போது அது நம்ம லைஃபோட பேட்டர்னாக மாறிடுது. அது எல்லாம் சரின்னு நம்மளே ஒத்துக்கிற அளவுக்கு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். என் முயற்சிகள் எதுவுமே நடக்கலை, நான் 1 இயராக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக செய்யலை, எனக்கு வந்து ஏன் லைஃப் மாற மாட்டேங்குதுன்னு கேட்குற நீங்கள், ஏன் வந்து டெய்லி ரொட்டீனில் அதிகப்படியான நேரத்தை உங்களோட இலக்குகள் மேலே நீங்கள் முயற்சி செய்யலை அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா இந்த சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக தெரியும். இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஒரு 1 மந்த் உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் படிப்படியாக மாறுறதை பார்ப்பீங்க. உங்கள் கான்ஷியஸ் உங்களோட புது ஷிஃப்ட்டுக்கு, அதாவது புது சேஞ்சஸ்க்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு பழகி அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். கடைசி விஷயம் முக்கியமானது, உங்களுடைய இலக்குகளை திரும்ப எழுதுங்க. அதாவது இவ்வளோ நாள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே மாட்டி நான் எதுவுமே செய்யலை, என் லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, ஏன் ஒன்றும் பண்ணலைன்னு கேட்குற நீங்கள் கண்டிப்பாக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் இலக்குகளை திரும்ப எழுதுங்க. ஏன்னா உங்கள் இலக்குகளை நிறைய தவறு இருந்திருக்கலாம், இல்லை அந்த இலக்கு என்னன்னு மறந்து போகிற அளவுக்கு நீங்கள் அந்த பேட்டர்னில் மாட்டிகிட்டு இருந்திருக்கலாம். அதனால் உங்கள் இலக்குகளை திரும்பி எழுதுறது முக்கியமான விஷயம். கூடயே நீங்கள் வந்து ஒரு சில லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ், அதாவது அது நன்றி எழுதுறதா இருக்கலாம், இல்லை விஷன் போர்ட்ஸ் வைக்கிறதா இருக்கலாம், இல்லை அஃபர்மேஷன் கேட்குறதா இருக்கலாம். இந்த விஷயங்களை உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து இணைச்சிக்கும் போது நீங்கள் செய்கிற மாற்றங்கள் எவ்வளோ வற்புறுத்தலாக இருந்தால் கூட உங்கள் கான்ஷியஸ் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கும், நல்ல விஷயங்களை மட்டும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த சூழ்ச்சியிலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி.